கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். தேசத்துக்குள்ளே அசுத்தம் இருக்கும்போது தேசத்தை தீட்டுப்படுத்தும். நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, காலையில இருந்து ராத்திரி வரைய தனக்காக 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 அவங்களுக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை சர்ச்சுக்கு போயாச்சு அப்படின்னா காணிக்க கூட கொஞ்சம் அதிகமா போட்டுருவாங்க. ஒருவேளை யாராவது பரிசுத்தவான்களை பார்த்தா அவங்களுக்கு கூட கொஞ்சம் காணிக்கையே கொடுத்துருவாங்க. சில குடும்பத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், நல்ல சொத்து சேர்க்கணும், பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கணும், பேரம்பேத்தி பார்க்கணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு லைஃப் வாழணும், இப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளு, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளு, ஞானஸ்தானம் எடுத்தப்படுத்த பிள்ளைகளு, இன்னுமாக ஆவிக்குரிய பிள்ளைகளு என்ன செய்யணும் அப்படின்னா, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளு எல்லா தேசத்துக்குமே இருக்கிறீங்க. வயசான பாட்டிமார் அப்படின்னு சொல்லுவாங்க, வயசான ஐயாமார் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்ச மிஷனரிமார் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஐயர்வாள் இருக்கிறாங்க, இன்னுமாக மேய்ப்பன் இருக்கிறாங்க, போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, சபைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்தில் உள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்திலே எத்தனையோ தீமைகள் நடந்துட்டு இருக்கும், அதெல்லாம் ஜெபத்துல சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் திருநெல்வேலியில திசைநொலியில சமரியா சர்ச்சில் ஒரு 2 வருஷம் சர்ச்சில் கோயில் வெட்டியார வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது உபவாசம் மீட்டிங் நடக்கும், அப்புறம் தாய்மார்கள் கூட்டம் நடக்கும், அப்புறம் நைட் நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் வயசான பாட்டிமார் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, சுவிசேஷ ஒழித்து போவாங்க, இன்னுமாக மிஷனரிக்காக வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, தனி ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய ஜெபங்கள் சர்ச்சில் நடந்துட்டு இருக்கும். இது போக நைட் நேரத்தில் சர்வீஸ் நடக்கும், எல்லாம் நடக்கும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும். தேசத்தை அழிக்க கூடாது, தேசம் அழிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருக்கிற ஊர்ல தண்ணி, சாப்பாடு, அந்த ஊர் எல்லாமே நமக்கு முக்கியம்தான். ஒரு சில ஏரியால அதிகமான பாவம், அதாவது மதுபான கடைகள், ஒயின் ஷாப்பு, விபச்சாரம், விக்கிர வழிபாடு, தேசத்துக்குள்ள தீட்டுப்படுத்துற எத்தனையோ காரியங்கள் எல்லா பக்கமும் பெருகிட்டு இருக்கும், எத்தனையோ இடத்துல இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் பண்ணி அந்த இடத்தை தீட்டுப்படுத்திடுவான், அந்த ஏரியா அசுத்தமா மாறிடும், அந்த இடத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு வயசான பாட்டி, ஒரு 80 வயசு பாட்டி, 85 வயசு பாட்டி, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்,
என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். பாவத்திலேருந்து மனம் திரும்பணும்ப்பா, பாவத்திலேருந்து மனம் திரும்பணும்ப்பா, பாவத்திலேருந்து மனம் திரும்பணும்ப்பா, மனம் திரும்பணும்ப்பா, மனம் திரும்பணும்ப்பா. என் பிள்ளைகளை பாருங்கப்பா, என் பேரம்பேத்தி பிள்ளைகளை பாருங்கப்பா, என் குடும்பத்தை பாருங்கப்பா, எங்க ஊர்ல உள்ள ஜனங்களை பாருங்கப்பா, எங்க சொந்த ஜனங்களை பாருங்கப்பா. எங்க ஊர்ல இப்படி நடக்குப்பா, எங்க ஊர்ல இப்படி நடக்குப்பா, எங்க தேசத்துல இப்படி நடக்குப்பா, எங்க தேசத்துல இப்படி கொள்ளை நோய் வருதுப்பா. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வயசான பாட்டி உத்தரவா எடுத்து ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. வயசான பாட்டியா இருக்கும். எல்லா ஊர்லயுமே எல்லா இடத்துலயுமே சில குடும்பத்திலலாம் நிம்மதியே இருக்காது. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முழுசா ஜெபத்துல இறங்கிடுவாங்க. அவங்க ஜெபிக்க 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 அந்த தேசத்துக்குள்ள ஒரு விடுதலை, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியம், சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம், குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும். என் வீட்டுல என் மனைவி ஒரு 5 வருஷம் ஜெபம் பண்ணா. நான் இன்னைக்கு பார்த்தா மைக் எடுத்து பேசிட்டு இருக்கேன். நான் பார்த்தா வியாபாரி. ஜெபிக்கிற ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை எந்திரிக்கணும். தேசத்துக்குள்ள ஜெபிக்கிற குடும்பம் எந்திரிக்கணும். கடைசி காலத்துல நிறைய ஆபத்து ஆபத்து ஆபத்து, எங்க கேட்டாலும் தீர்க்கம் சொல்லும்போது இப்படி அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்தை ஃபுல்லா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் வேணும். சரி, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்னாலும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னாலும் ஜெபிக்கணும். சில குடும்பத்துல வியாபாரம் பார்ப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, அதிகாரியா இருப்பாங்க, வெளிநாட்டுல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க. எல்லாருக்காக ஜெபிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தவான்களுக்கு அதிகமா ஜெபிங்க. பாதுகாப்புக்காக ஜெபிங்க. மிஷினரிமாருக்காக ஜெபிங்க. பாதுகாப்புக்காக ஜெபிங்க. நீங்க போற சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்காக ஜெபிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு உள்ள ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தை ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஜெபிக்க 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 தேசத்துக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். ஏன்னா கடைசி காலத்துல தீட்டுப்படக்கூடிய காரியங்கள் ஏகப்பட்ட காரியம் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, கையில இருக்க செல்போன்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு வாலிப பையன் செல்போன்ல மூழ்கிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சவங்க செல்போன்ல மூழ்கிடுறாங்க. வீட்டுல டிவி ஆன் பண்றாங்க, அந்த ஆள மூழ்கிடுறாங்க. கேட்டா படங்குறாங்க, நாடங்குறாங்க. அப்புறம் வேற வெப்சைட்டுக்குள்ள போய் ஆன்லைன்ல போய் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு கேமு இல்லை ஆன்லைன் கேமு எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஐயா சொன்னார், ஆன்லைன் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணினேன், 80 லட்ச ரூபா போயிட்டு வரமாட்டுக்கு, பணம் வரமாட்டுக்கு அப்படின்னாங்க. 80 லட்சம். 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 3 லட்சம் இல்லை, 4 லட்சம் இல்லை, 5 லட்சம் இல்லை, 6 லட்சம் இல்லை, 7 லட்சம் இல்லை, 10 லட்சம் இல்லை, 80 லட்சம். 80 லட்சம் பணம் ஆன்லைனில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு விட கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் அதுக்கு ரிசல்ட் இன்னும் வரல. இப்படி பல குடும்பத்தில் உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு காரியம், கவலை, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அதையே யோசித்துட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நின்று, அப்பா என் தேசத்தில் உள்ள ஜனங்களை மன்னிச்சிருங்கப்பா, என் பிள்ளைகளை மன்னிச்சிருங்கப்பா, என் கணவரை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நாங்கள் உங்களை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, நாங்கள் இருக்கிற தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வருஷத்தில் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் ஊரை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் மாவட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு கேட்கும்போது நம்ம கேட்டதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேசத்துக்காக தரப்புல நிக்கணும். கடைசி காலத்துல வாழ்றோம். நிறைய வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. சில குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சிருக்கு, போன ஸ்பீட்ல திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கேட்டா என்னன்னு கேட்டா, புருஷன் பிடிக்கல அப்படின்றாங்க. டைவர்ஸ் அளவுக்கு உடனே அப்ளை பண்ணிடுறாங்க. உடனே டைவர்ஸும் ஆயிடுது. உடனே அங்க பிரச்சனை வேற மாதிரி சொல்லி உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இப்படிதான் கடைசி காலம் இருக்கு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நீங்க யோசித்து பார்க்கணும்.
யோசித்து பாருங்களேன். அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு. நமக்கு பெரிய வேலை இருக்குப்பா, மிகப்பெரிய வேலை. நம்ம இருக்கிற நாடு அழிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். கடைசி காலத்துல பஞ்சம், கொள்ளை நோய், வைரஸ், தேசத்துக்கு தேசம் யுத்தம்லாம் நடக்கு, என்னெல்லாமோ நடக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நடக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பஞ்சம், இன்னொரு பக்கம் பார்த்தா வைரஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா யுத்தம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நடக்கு. அந்த செய்திலாம் நம்ம கேட்கும்போது கவலையா மாறிடும், வேதனையா மாறிடும். அப்போ நம்ம தேசத்துக்காக நம்ம உத்தரவா எடுத்து ஜெபிக்கும் போதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. இன்னைக்குள்ள செய்தியை நீங்க கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்க வச்சு ஜெபிக்கணும். நிறைய குடும்பத்துக்கு இந்த வசனம் தெரியும். அதுக்கு கீழே உள்ள அடுத்த வசனத்தையும் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிதரேன். அப்போ அதனுடைய முக்கியம் எவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு தேசத்துக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா போதும், அந்த ஓட்டைக்குள்ள இருந்து தீவிரவாதி உள்ள வந்துருவான், அடுத்த நாட்டுக்காரன் வந்துருவான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேசத்தை சுத்தி பாதுகாப்பு நிற்பாங்க, மிலிட்டரியில ஆள் நிற்கும், எல்லா பக்கமும் நிற்பாங்க. யாரும் தேசத்துக்குள்ள வரக்கூடாது, பாதுகாத்துட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம் கன்னை வச்சுட்டு நிற்பாங்க, ரெடியா நிற்பாங்க. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளு தேசத்துக்குள்ள பிசாசு உள்ள வாரான் அப்படின்னா நைட் நேரத்துல விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜாமகார ஜெபம் வேணும். நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல தனி ஜெபம் பண்ணணும். எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா, எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா, எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா, எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா, எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு தாங்க தாங்க தாங்கப்பான்னு சொல்லி நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். சத்ரு உள்ள வந்துட்டானா எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஒரு நாட்டுக்குள்ள ஒரு குண்டு போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த தேசத்துல நிம்மதியா இருக்காது. ஒரு தேசத்துல மழை பெய்யல அப்படின்னா அந்த தேசத்துல செழிப்பு இருக்காது. ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துட்டு அப்படின்னா அந்த தேசத்துல ஜனங்கள்லாம் வாடிடுவாங்க. ஒரு தேசத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா, போராட்டம் வந்துட்டு அப்படின்னா நிம்மதியா இருக்காது. அப்ப நம்ம அதுக்கு முன்னக்கூட்டி ஜெபிக்கணும். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. வர்றதுக்கு முன்னக்கூட்டியே பாதுகாப்பு ஜெபிக்கிற நிறைய தாய்மார்கள் வேணும், நிறைய குடும்பம் வேணும். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிறார். ஒரே ஒரு மனுஷனை தேடி பார்க்கிறப்பா. தேசத்துக்குள்ள பாதுகாப்பு வேணும்னா ஒரு நீதிமானுடைய ஜெபம் தேவை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான் தான். ஆனா நீதிமான் நீதியில நடக்கணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஜெபம் அவ்வளோ ஸ்பீடா பரலத்துல போகும். அப்ப நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, தேசத்துல அப்பா பாதுகாப்பு வேணும்ப்பா, எங்க தேசத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா, பாதுகாப்பு வேணும்ப்பா, பாதுகாப்பு வேணும்ப்பா, எங்க தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா, பாதுகாப்பு வேணும்ப்பா, பாதுகாப்பு வேணும்ப்பா, எங்க தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா, பாதுகாப்பு வேணும்ப்பா, பாதுகாப்பு வேணும்ப்பா, எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. இப்படியே சொல்லி ஜெபிங்க. நைட் நேரத்துல தூக்கம் வரலையே அந்த செல்போன்ல எங்கேயாவது ஒரு ஓரமா தூக்கி வைங்க. நிறைய வீட்டுல செல்போனை பக்கத்துல வச்சு படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? செல்போன் அவங்களும் சண்டை போடுவாங்க, தூக்கம் வர மாட்டேன்னு சொல்லி செல்போனை கையில வச்சு இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஆக மொத்தம் தூக்கமே வராது. நிறைய குடும்பத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நைட் நேரத்துல இந்த வருஷத்துல எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா, எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா, அப்படி நம்ம ஜெபிக்க போறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்க சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரே ஒரு மனுஷன். ஆன்லைன் மூலியமா யாரெல்லாம் கேட்குறீங்களோ, எந்த குடும்பத்திலே தேசத்துக்காக திறப்புல நிற்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கடைசி காலத்துல ஒரு பக்கம் பார்த்தா வைரஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா பஞ்சம், இன்னொரு பக்கம் பார்த்தா யுத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா அன்பே இல்லை. வீட்டுக்கு வீடு நிறைய வீட்டில் புலம்பத்தான் செய்கிறாங்க. சில வீட்டில் பணம்லாம் செழிப்பார்கள், நிம்மதி மட்டும் இல்லை. ஏன்னா யாரும் பேச மாட்டேங்காங்க, செல்ஃபோனில் பேசிக்கிறாங்க, நேரில் பேச மாட்டேங்காங்க. இப்போ அப்படி தான் உலகம் போயிட்டுருக்கு. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி ஜெபிக்கலைன்னா தேவன் கோபப்படுறார். இன்னைக்கு செய்தி என்ன பிரதர்? வழக்கமாக நைட் நேரத்தில் ஒரு எச்சரிப்பு செய்தி மாதிரி வரும்ல. இன்னைக்கு எச்சரிப்பு செய்தி என்ன அப்படின்னா,
ஜெபிக்கல அப்படின்னா தேவனுக்கு கோபம் வருது. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. அப்ப ஏன் தேவன் கோபப்படுறாரு? ஆசாரியன் என்ன செய்யணும்? தீர்க்கதரிசிகள் என்ன செய்யணும்? பிரபுக்கள் என்ன செய்யணும்? எல்லாமே 23 31 வரை எழுதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 வசனம் இருக்கு. அந்த 12 வசனத்துல கடைசியில் உள்ள ஒரு 2 வசனம் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. நம்ம தேசத்துக்காக தரப்புல நிக்கல அப்படின்னா நம்ம மேல கோபப்படுவாராம். அதுக்கு பேசாம நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே போயிடலாம். நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. அவருடைய கோபத்தை நம்ம மேல ஊற்றணும் நம்ம தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அந்த ஆகையால் அப்படின்னு அந்த வேர்ட் இருக்குல்ல, அது அதுக்கு முந்தின வருஷம் சேர்த்து வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரே ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் அப்படி சேர்த்து இழுக்கிறார். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. அப்போ என்ன எதுக்காக கோபப்படுறாரு? ஜெபிக்கலன்னா கோபப்படுறாருப்பா. சரி, ஜெபிக்கலன்னா ஏன் கோபப்படுறாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி நமக்கு பிதாவுக்கு பிரியமானபடி நம்ம வாழ வேண்டியிருக்கு. விழித்திருந்து ஜெபிக்கணும். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது அப்படிங்காரு. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். பாவம் செய்யற ஆத்துமா செத்து போயிட்டு இருக்கு. ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. தேசத்துல நம்மளை எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறாரு அப்படின்னா அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இரவு நேரத்துல நம்ம தூக்க வரலையா, செல்போன் எங்கேயாவது ஒரு ஓரமா பீரோல கொண்டு வச்சுட்டு இல்லைன்னா செல்ஃப்ல வச்சு பூட்டிருங்க. அதுக்கப்புறம் தான் சில குடும்பத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா நைட் நேரத்துல மனைவிட்ட பேச மாட்டேங்காங்க, பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்காங்க, அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்காங்க. எல்லாம் இந்த காரணம் செல்போன் தான். ஒன்னு கேம் விளையாட போயிருது, கேட்டா எம்மா ஃப்ரெண்டுமா, அப்புறம் இன்னொரு இடத்துல நான் கொஞ்சம் ஆன்லைன்ல நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் வேற வெப்சைட்ல இருக்கிறேன், என்னம்மா சொல்லுங்கம்மா. ரைட். கணவரும் அப்படித்தான். சில வீட்டுல என்னமோ நான் நெட்டுக்குள்ள போய் பல விஷயத்த பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நைட்டு கண்ணெல்லாம் கெட்டு போயிடும். அப்புறம் கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க. இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. அப்ப அவருக்கு கோபம் வரும் அப்படின்னா வரும். எப்ப வரும்? ஜெபிக்காத சில இடங்கள் உண்டு, ஜெபிக்காம வாழ்ற குடும்பங்கள் உண்டு, இஷ்டம் போல வாழ்ற குடும்பங்கள் உண்டு. அந்த இடத்துல தேவனுடைய கோபம் வரும். என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி. அதிகமான கோபம் வரும்போது அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி. ஒரு ஆளை எப்படி நம்ம நிர்மூலமாக்கினா காணாமாக்கின்னு சொல்ல முடியும். எப்படி அழிக்கிறார் அப்படின்னா அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அப்படிங்கிறார். அப்ப கடைசி காலத்துல ஒரு மனுஷன் நம்ம அந்த பூமியில வாழ்ற காலத்திலே தீர்காயுசோடு வாழணும், நம்ம பரிபூர்ணமா வாழணும், சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு முன்பாக தேசத்துக்காக உத்தரவா எடுத்து ஜெபிக்கிற குடும்பம் தேவை. அப்பந்தான் தேசத்துக்கு பாதுகாப்பு, நமக்கும் ஜீவனை கட்டளையிடுவார். இன்னைக்கு செய்தி அதுதான். ஏன்னா முதல்ல பேசும்போது அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு அடுத்த வசனம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னா இந்த வசனம் தான் எங்களுக்கு தெரியும்ல அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்கிற குடும்பம் தானே இணைந்து ஜெபிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவேளை நான் தேசத்துக்காக ஜெபிக்கல அப்படின்னா அங்க ஒரு பாயிண்ட் போட்டார். ஆகையால் ஜெபிக்கலன்னா என்ன நடக்கும்? அதுக்கு கீழே தான் செய்தி வருது. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்காம ஏகப்பட்ட குடும்பத்துல 7 நாள் வாழ்றாங்கல்ல. நான் கிறிஸ்டியன் அப்படிங்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க, எனக்கு அந்த பாஸ்டரை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க, எனக்கு அந்த ஊழியக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சரிதான்ப்பா. நீ ஜெபிக்கிறியா? ஜெபிக்கிறியா? ஜெபிச்சா
இனிமேல் உள்ள காலத்துல உயிரோட வாழ முடியும். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? வசனம் என்ன போட்டிருக்கு? நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. அவருடைய கோபத்தை ஊற்றுனா யாரு பக்கத்துல இருக்க முடியும்? அடுத்தாப்புல என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி. அவருக்கு அதிகமான கோபம் வரும்போது அக்னியால் அவர்களை அழித்து கொன்னு சங்காரம் பண்ணி. அக்னி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தாங்க முடியாது. அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வலியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். அவங்க எப்படி வாழ்றாங்களோ அதுக்குள்ள பலன் தான் அவங்களுடைய தலையின் மேல் சுமர பண்ணுவேன் அப்படிங்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் உத்தரவாதம் எடுக்கணும்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. வசனத்தினுடைய ஆழத்தை அப்படியே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்குள்ள வேலை போதிக்கிற வேலை. வசனத்தினுடைய ஆழத்தை கொஞ்சம் சொல்லுவேன், அதனுடைய அர்த்தத்தை எப்படி எப்படி சொல்ல முடியுமோ சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு வேதத்தினுடைய மறைபொருளை வெளிப்படுத்துவாரு. அதை அன்னைக்கு ஆன்லைன் மூலியமா பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, தேசத்துக்காக ஜெபிக்கிற உத்தரவா எடுத்து ஜெபிக்கிற குடும்பம் தேவை கடைசி காலத்துல. இல்ல பிரதர், நாங்க ஜெபிக்கலாம் மாட்டோம், நாங்க எங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் ஜெபிப்போம், எங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும். அங்க என்ன போட்டிருக்கு? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. தேசத்துக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நியூஸ் பேப்பர்ல ஏகப்பட்ட செய்தி வந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் எல்லா ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம காதுல கேட்கும் போது, அப்பா எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, எங்க தேசத்துல என்னெல்லாம் பாவம் இருக்கோ அது எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேசத்துக்காக உத்தரவா எடுத்து ஜெபிங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல நிறைய படிச்சிருப்பீங்க, வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வரும், டிவியில பாப்பீங்க, செய்தி பாப்பீங்க, உலகத்துல என்ன நடக்கும் உலக நியூஸ் பாப்பீங்க. அந்த எல்லா காரியத்துக்காக உத்தரவா எடுத்து ஜெபிங்க. ஒரு டைரி போட்டு எழுதுங்க, என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும் எழுதி வச்சு ஜெபிங்க, நல்லா இருப்பீங்க. நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. ஜெபிக்கல அப்படின்னா கோபத்தை ஊற்றுவாரா? நமக்கு தேவையா? என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி. நமக்கு தேவையா? நமக்கு தேவையா? வேண்டாம். அவர்களுடைய வலியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். அதுவும் நமக்கு தேவையா? வேண்டாம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். இந்த வசனம் நிறைய பேருக்கு 30வது வசனம் தெரியும், 31வது வசனம் தெரியாது. ஏன்னா நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. இப்ப அதான் பிரச்சனை. ரசிக்கப்பட்டுட்டேன்ருவாங்க. வீட்டுல போய் பார்த்தா தெரியும், பிள்ளைகள் பார்த்தா கேம்ல விளையாண்டுட்டு இருக்கும், குடும்பம் பார்த்தா பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா ரசிக்கப்பட்டுட்டேன்பாங்க. ஏன் பிள்ளைகள் சொன்னா கேட்க மாட்டேங்குது, ஏன் பேரம்பேத்தி சொன்னா கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உட்காந்து செல்போன் எடுத்து எதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் வீட்டுல ஜெப வாழ்க்கையே இருக்காது. ஜெபிக்கிற குடும்பம் மட்டும்தான் தப்பிக்கும். அதனால கடைசி காலத்துல வாழ்றோம். நம்ம பரலோகத்துக்கு போய் சேரனாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். சோதனைக்காரன் வருவான், ஜெபிக்கலன்னா சோதனைக்காரன் வருவான். இந்த வருஷம் நம்முடைய யூடியூப் சேனல்ல தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலம். இந்த சோதனை காலத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? தேசத்துல நியூஸ் பேப்பர் பாக்குறீங்க, நாட்டுல எந்தெந்த இடத்துல என்னென்ன வைரஸ் வருது, ஓ இங்க இப்படி இருக்கா அங்க இப்படி இருக்கா எல்லாம் தெரியும். எல்லாம் கேட்டுட்டு பேசாம படுத்து தூங்கிடுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஜெபிக்கவே மாட்டாங்க. ஜெபிக்கிற பிள்ளை தான் தேவனுக்கு வேணும். ஜெபிக்கல அப்படின்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, என் கோபத்தை அவர்கள் மேல் ஊற்றி. இரண்டாவது, மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை அழித்து நிர்மூலமாக்கி. மூணாவது, அவங்களுடைய வலியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல செஞ்ச பாவம் எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு. ஆனா அழிந்து போற ஆத்துமகளுக்கு உத்தரவா எடுத்து ஜெபிக்கலன்னா கணக்கு நம்மகிட்ட கேட்பாரு. நான் உன்னைய பாவத்துல இருந்து மீட்டு எடுத்தோம்ல, அக்கிரமத்துல இருந்து மீட்டு எடுத்தோம்ல, உன் பாவத்துல நான் மன்னிச்சோம்ல, நீ என்ன செஞ்ச? நீ மற்றவங்களுக்காக நீ என்ன செஞ்ச? நீ உனக்காக சுயமா வாழ்றியா, நீ மற்றவங்களுக்காக வாழ்றியான்னு சொல்லி தேவன் பார்ப்பார். வசனம் இப்படிலாம் ஆழமா இருக்கு.
அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க. முக்கியமா வேதத்தை தியானிங்க. ஏன்னா நானே கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் அந்த அர்த்தம்லாம் எனக்கு புரியும். அதே போல நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் உங்க வாழ்க்கையில உங்க கூட தேவன் பேசுவார். அதனால இரவு நேரத்துல இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன், சோதிக்கிறேன். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த வருஷம் நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, இந்த வருஷம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? யோசிச்சு பாருங்க. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப சோதனை காலத்துல நம்ம ஜெபிக்காம சும்மா உலகத்துக்குள்ள இப்படி நடக்கா அப்படி நடக்கா, ஓஹோ அப்படி சொல்லி இப்படி கேட்டுட்டு போயாச்சு அப்படின்னா சாத்தியம் கிடையாது. நம்ம முழங்கால் போட்டு, அப்பா என் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்க தேசத்துக்குள்ள எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுப்பா, என் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுப்பா, எங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுப்பா, எங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுப்பா, எங்க தேசத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா, எங்க கிராமத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா, எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா, எங்க தேசத்துக்கே ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக 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 உங்க ஜெபம் பரலோகத்துல போய் எட்டும் போது நீங்க இருக்கிற தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பார். இந்த வருஷம் பாதுகாப்புக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட செய்திக்கா ஸ்தோத்திரம். தேசத்தை அழிக்காதபடிக்கு தரப்புல நிக்கிற ஜனங்களை எழுப்புங்க. ஆன்லைன் மூலியமா நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும். கடைசி காலத்திலே அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். விழித்திருந்து ஜெபிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும், துதிக்கிற பிள்ளைகளை மாறணும். இந்த நாள் ஃபுல்லா பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. எங்க தேசத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கடைசி காலத்துல எத்தனையோ தேசத்துக்குள்ள அக்கிரமம், பாவம் பெருகிட்டு வருதுப்பா. அந்த தேசத்துல பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு குடும்பத்துடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் நைட் டியூட்டில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ், இன்னுமாக நைட் நேரத்தில் அப்பா சாஃப்ட்வேர் லைனில் ஆன்லைனில் இருக்கிறாங்க, வேறு வேறு தேசத்தில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு பாதுகாப்பு வேணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு வேணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சி கேட்குறோம், மன்றாடி கேட்குறோம். அப்பா எல்லா பிள்ளைகளும் பாதுகாத்து கொடுங்கப்பா. நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, ஹோமில் தங்கியிருக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. கற்பதுவீங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமேறிங்க ஆசுவீங்க, மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசுவீங்க, டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோட எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசுவீங்கப்பா. உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கணும். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, நல்ல குடும்பமாக தாங்கப்பா. திருமணத்துக்கு வயசு தாண்டிட்டு போகுது, நல்ல குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை கர்த்தர் சந்திங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை கர்த்தர் சந்திங்க. கடைசி காலத்தில் விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளிசும், ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, சர்ப்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை, தந்திரமான ஆவியல், சில குடும்பத்தில் கெட்ட சுப்பனம், தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், நைட் நேரத்தில் தூக்கம் வரமாட்டுக்கு, மன அழுத்தத்தில் எத்தனையோ குடும்பத்தில் பாதிக்கப்படுறாங்க, கடன் பிரச்சனையில் போராடுறாங்க. அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு தான். ஹோமில் இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க, சில குடும்பத்தில் தனிமையாக இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளைங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தான். கடன் பிரச்சனை யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க, ஒவ்வொரு தேசத்தில் ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் ஸ்கேன் ரிப்போர்ட், சில குடும்பத்தில் பிளட் கேன்சர் சொன்னாங்க, சின்ன பிள்ளைக்கு பிளட் கேன்சர், சில குடும்பத்தில் அப்பா கிட்னி பிரச்சனை சொன்னாங்கப்பா, சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் டெலிவரி, நார்மல் டெலிவரி, எந்தெந்த குடும்பத்தை ஜெபித்தாங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள ஜெபித்துருக்காங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க.
சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, பரிபூரமாக விடுதாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தில் தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்த தெளிவட்டும். உருவின பட்டத்தோட தேவ தூதர் உள்ளாவி விட்டாச்சா. எங்கள் வீடு முழுதும் அக்னினால மூடுங்கப்பா. எங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் வந்தால் தான் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை. எங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் வந்தால் தான்ப்பா எங்களுக்கு தீர்க்காயுசுப்பா. ஒவ்வொரு வீட்டு நிலக்கால்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படின்னும் தேவன் அருளிய அப்போ மெனிசான்ல உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோட பேசுறதுக்கு அப்பா தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாவியை பரிசுத்தப்படுத்தி அப்பா எத்தனையோ ஜனங்களுக்கு கொண்டு போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். எங்களை தாழ்த்த அப்படிக்கிறோம். எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். நித்திய ஜீவனுக்குள்ள நாங்கள் வரணும். மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நாளைக்குள்ள காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த வருஷத்துல எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வைரஸ் முத்தமா யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த பயத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு வீட்டு நிலக்கால்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்படட்டும்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த வருஷத்தை நன்மையினாலே அப்ப திருப்தியாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கும் அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா அடுத்த ஹை பொசிஷனுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. வீடு கட்டுறது தடையெல்லாம் நீக்கி கட்டி முடிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. பேங்க் லோனுக்காக ட்ரை பண்றாங்கப்பா. உமக்கு சித்தமா இருந்தால் எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் வைத்த திட்டத்துக்குள்ள நாங்கள் வரணும்ப்பா. கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்திலுமே தள்ளி பெறக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா உங்க மகனை அர்ப்பணிக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலியமா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்துல தேவன் கவனித்து கேட்குறீங்கப்பா. இன்னுமாக வேதத்தை அதிகமாக தியானித்து பேச கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகாலமில்லை எழும்பி ஜெபிக்க கத்த கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்துவங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை கட்டுடுங்க. குடும்பமாக இணைந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டும் எவ்வளவு உங்களுடைய கருத்துல தாழ்த்து துதிகனா மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தினமும் ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும். அது மாத்திரமல்ல, அதிகால வேலை 3 மணிக்கு ஜெபிக்கணும். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.